Good evening, everyone. நம்ம இன்னைக்கு அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிளாஸ் 26 with regard to டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் 2ல லா ஆஃப் எவிடன்ஸ் அதில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்ட் 1 அண்ட் பார்ட் 3 ஓரளவு கவர் பண்ணியிருக்கோம், ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம்னு சொல்ல மாட்டேன். As you all know, the Evidence Act, Indian Evidence Act 1872 contains 167 sections, 3 parts. Part 1 is of relevancy of facts till section 55. Then part 2 on proof, section 56ல ஆரம்பிச்சு section 56ல ஆரம்பிச்சு 100 வரைக்கும் part 2 வரும். ஸோ இந்த part 2ல 4 சாப்டர் வரும். சாப்டர் 3, சாப்டர் 4, சாப்டர் 5 and சாப்டர் 6. And then part 3, production and effect of எவிடன்ஸ், அதில் செக்ஷன் 101ல ஆரம்பிச்சு செக்ஷன் 167 வரைக்கும் இருக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பார்ட் 2 ஆன் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே 4 சாப்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சாப்டர் 3, பார்ட் 2 ஆன் ப்ரூஃப், சாப்டர் 3 ஃபேக்ட் விச் நீட் நாட் பி ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. செக்ஷன் 56ல இருந்து 58 வரைக்கும் 3 செக்ஷன்ஸ் ஃபேக்ட் விச் நீட் நாட் பி ப்ரூவ்ட் என்னங்கிறத பார்ப்போம். நார்மலாக வந்து என்னென்ன இதில் வரும் பார்த்தீங்கன்னா, ஜுடிஷியலி நோட்டட் ஃபேக்ட்ஸ் நீட் நாட் பி ப்ரூவ்ட், அட்மிட்டட் ஃபேக்ட்ஸ் நீட் நாட் பி ப்ரூவ்ட், வாட் ஃபேக்ட்ஸ் த கோர்ட் ஷுட் டேக் ஜுடிஷியல் நோட்டீஸ் அப்படிங்கிற 3 செக்ஷனை நம்ம பார்ப்போம். சரியா? அதில் இங்கே என்ன ஆக்சுவலாக செக்ஷனில் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் செக்ஷன் 56. செக்ஷன் 56, fact judicially noticeable need not be proved. சாப்டர் 6 நம்ம பார்த்துட்டு இருக்கோம், சாப்டர் 3 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சாப்டர் 3 என்னன்னா facts which need not be proved. செக்ஷன் 56, fact judicially noticeable need not be proved. No fact of which the court will take judicial notice need to be proved அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. court will take அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ whose discretion it is whether a particular fact is a நோட்டிசபிள் ஃபேக்ட் அப்படிங்கிறது யாரோட டிஸ்கிரிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டுடைய டிஸ்கிரிஷன், ஜட்ஜுடைய டிஸ்கிரிஷன் ஆஸ் பர் செக்ஷன் 56. செக்ஷன் 57, செக்ஷன் 57 என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலே சொல்லியிருக்கு இல்லையா, ஃபேக்ட் ஜுடிஷியலி நோட்டிசபிள் வில் நாட் பி நீட் நாட் பி ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அப்போ எதெல்லாம் நம்ம ஜுடிஷியலி நோட்டிசபிள் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றது தான் செக்ஷன் 57. ஸோ 57 என்னன்னு பார்த்தீங்கன்னா facts of which court must take judicial notice அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. The court shall take judicial notice of the following facts அப்படின்னு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஐட்டம்ஸ் இருக்கு. 12 ஐட்டம்ஸுமே வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஏரால இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ். அதில் நமக்கு முக்கியமான விஷயங்கள் என்னங்கிறத மட்டும் பார்ப்போம். அதுக்கப்புறமா இந்த லாஸ்ட் செக்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா with regard to all laws in force in territory of India அப்படின்னு சொல்றாங்க. கிளாஸ் 1, all laws in force in territory of India. அதனால தான் நம்ம ஒரு சிவில் கேஸ்ல பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் ஷுட் கண்டெயின் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒய் நாட் லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் த லா அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும், அதுதான் வந்து ஒரு விஷயம். லா கம்ஸ் அண்டர் கிளாஸ் 1 ஆஃப் செக்ஷன் 57, தட் இஸ் த கோர்ட் ஷுட் டேக் ஜுடிஷியல் நோட்டீஸ் ஆல் லாஸ் இன் ஃபோர்ஸ் இன் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. இப்ப என்ன சட்டம் நடைமுறையில் இருக்கிறது என்பதை நிச்சயம் ஒரு கோர்ட், அதாவது ஒரு நீதிபதி என்ன பண்ணிருக்கணும், ஜுடிஷியல் நோட்டீஸ் எடுத்திருக்கணும் ஆஸ் பர் கிளாஸ் 1 ஆஃப் செக்ஷன் 57. தென் கிளாஸ் 2 இஸ் வித் ரிகார்ட் டு பப்ளிக் ஆக்ட்ஸ். கிளாஸ் 3 இஸ் வித் ரிகார்ட் டு ஆர்டிகல்ஸ் ஆஃப் வார். தென் கிளாஸ் 4 இஸ் வித் ரிகார்ட் டு ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். And then class 5 is with regard to assertion and signed manual of the sovereign அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லாமே வித் ரிகார்ட் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா த கிரேட் பிரிட்டன், த யுனைடெட் கிங்டம், அந்த இதுதான் வந்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. பட் இன் கரண்ட் சினாரியோ யூ ஷுட் டேக் இட் இன் டு த ஒன் விச் இஸ் அப்ளிகபிள் டு அவர் கண்ட்ரி. சரியா? கிளாஸ் 5 த அசர்ஷன் அண்ட் சைன் மேனுவல். அசர்ஷன்னா என்னன்னா ஒரு நாட்டுடைய பகுதியை நம் நாட்டோட இணைத்துக் கொள்வதற்கு பெயர் அசர்ஷன்னு பேரு. சரியா? ஸோ அப்போ எதெல்லாம் இந்த நாட்டுடைய எல்லை அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதே மாதிரி ஆல் சீல்ஸ் ஆஃப் த கோர்ட் அண்ட் ஆல் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த கோர்ட். இப்போ ஒரு கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்றோம்,
அப்போ அந்த கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் தானா அப்படிங்கிறத அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஷுட் நோ ஹவு த ஜட்ஜ்மெண்ட் வுட் பி, வாட் வாட் சீல் இட் வுட் பியர், வாட் ஆஃபீஸர் சீல் வுட் பியர் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரியா? த சீல் தட் இஸ் கிளாஸ் 6. All seals of which English court take judicial notice, the seals of all the courts in India and all courts out of India established by the authority of the central government or the crown அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கிளாஸ் 6ல. Then the existence, title or flag of every sovereign countries, மற்ற நாடுகளுடைய கொடி மற்றும் அந்த நாட்டுடைய இறையாண்மை, அதோடைய தலைமை, அது எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கணும். Then class 10, the territories under the dominion of the government of India. Class 11 is with regard to the commencement, continuance and termination of hostilities between the government of India and any other state or the body of persons. இந்த மாதிரியான விஷயங்கள். Then the last class is class 12 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, the names of the members and officers of the court and of the deputies and subordinate officers and assistants and also of all officers acting in execution of its process and of all advocates, attorneys and other persons authorized by law to appear or act before it அப்படின்னு சொல்லப்படும். So it is nothing that regular routine work of the court should be taken judicial notice. Then class 13, the rule of the road or land or at sea. இப்போ ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள், போக்குவரத்திற்குன்னு இருக்கக்கூடிய வழிமுறைகள், which side you are going to drive, which symbol denotes what, whether it is a one way or it is a no entry, இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு அடுத்து இருக்கிறதா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, the upcoming explanation என்ன சொல்லுதுன்னா, it is not an exhaustive section சொல்லுது பாருங்க. In all these cases and also on all matters of public history, literature, science or art, the court may resort for its aid to appropriate books or documents of reference அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போ இதை தவிர்த்து சயின்ஸ், ஒரு ஆர்ட், அப்படி இல்லைன்னா பப்ளிக் ஹிஸ்டரி, லிட்ரேச்சர், இந்த மாதிரியான விஷயங்கள்ல கோர்ட் என்ன பண்ணலாம்? ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஜுடிஷியலி டேக்கிங் நோட் ஆஃப் த ஃபேக்ட், இட் கேன் ரிலை அப்பான் எனி புக்ஸ் ஆர் அப்ரோப்ரியேட் புக்ஸ் ஆர் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் ரெஃபரன்ஸ். நம்ம இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ் அப்படிங்கிறதுல எக்ஸ்டர்னல் எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ எக்ஸ்டர்னல் எய்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when that law or act is not exhaustive, அதுல இருக்கிறது ஒரு புரிதலுக்கு போதுமானதாக இல்லை அப்படின்னு சொன்னா, அதில் பயன்படுத்தியிருக்கக்கூடிய வார்த்தைகள், மற்ற விஷயங்களை நம்ம என்ன பண்றோம்? எக்ஸ்டர்னல் எய்ட்ஸ். இட் மே பி வித் ரிகார்ட் டு பார்லிமெண்டரி டிபேட்ஸ், மினிட்ஸ் ஆர் சம் references made in the sessions, etc., etc., or by the person who has recorded that by way of history. எழுத்துப்பூர்வமாக அன்றைய காலகட்டத்தின் நிகழ்வுகளை பதிவு செய்யப்பட்ட புத்தகங்கள், இது எல்லாமே என்னது? இந்த கேட்டகரிக்கு கீழே வரும். If the court is called upon by any person to take judicial notice of any fact, it may refuse to do so unless and until such person produces any such book or document as it may consider necessary to enable it to do so அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஃபேக்ட்ஸ் ஜுடிஷியலி நோட்டிசபிள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா நம்ம நாட்டுடைய சட்டத்திட்டங்கள், நம்ம நாட்டுடைய இறையாண்மைக்கு பண்றது, நம்ம நாட்டுடைய எல்லைகள், மற்ற விஷயங்கள், அதாவது ஒரு நீதிமன்றத்துடைய முத்திரைகள், ஒரு நோட்டரியோட சீலு, இதையெல்லாம் நீங்க ஜுடிஷியலி நோட்டிசபிள் ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிற கீழே வரலாம். இதை தவிர்த்து மேலும் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the subject matter when it belongs to public history, literature, art or science, then the court may refer to that external aid, ஒரு அப்ராப்ரியேட் புக்கோ இல்லை மற்ற ஆவணங்கள்ல இருந்து அதை பற்றின தகவல்களை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ அதையெல்லாம் ப்ரூஃபா எடுத்துக்கலாம். சரியா? இதுதான் வந்து செக்ஷன் 57. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னது? ஃபேக்ட்ஸ் விச் நீட் நாட் பி ப்ரூவ்ட் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். பார்ட் 2 ஆன் ப்ரூஃப்ல. ஸோ இந்த சாப்டர் 3ல ஃபேக்ட்ஸ் விச் நீட் நாட் பி ப்ரூவ்ட்ல செக்ஷன் 56, 57 and 58. ஃபர்ஸ்ட் செக்ஷன் 56 என்ன பார்த்தோம்னா, ஃபேக்ட்ஸ் விச் த கோர்ட் வில் டேக் ஜுடிஷியல் நோட்டீஸ் நீட் நாட் பி ப்ரூவ்ட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ எதெல்லாம் ஜுடிஷியல் நோட்டீஸா ஒரு கோர்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, த லாஸ் விச் ஆர் இன் கவர்னன்ஸ், நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டங்கள், நீதிமன்றத்தின் அந்த முத்திரைகள், மற்றும் நாட்டினுடைய இரு நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் மற்றும் ட்ரீட்டிஸ், அது இருக்கக்கூடிய அந்த இறையாண்மைக்கு உட்பட்ட விஷயங்கள், நம்ம நாட்டின் எல்லைகள் என்ன, இந்த மாதிரியான விஷயங்களையும் எடுத்துக்கலாம். அதை தவிர பப்ளிக் லிட்ரேச்சர்,
சாரி பப்ளிக் ஹிஸ்டரி, லிட்ரேச்சர், சயின்ஸ் ஆர் ஆர்ட் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் என்னது இதெல்லாம் வந்து நார்மலா பாத்தீங்கன்னா இட் இஸ் அ ஃபிக்ஸட் திங். ஸோ அதனால இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் லைக் அ ஜெனரல் நாலேஜ் இட் ஷுட் பி நோட்டீஸ் பை த பர்சன் ஹூ இஸ் ப்ரிசைடிங் இன் த கோர்ட். சரியா? தென் வில் மூவ் ஆன் டு செக்ஷன் 58. செக்ஷன் 58 என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேக்ட்ஸ் அட்மிட்டட் நீட் நாட் பி ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்றாங்க. செக்ஷன் 58 கிட்டத்தட்ட எஸ்டாப்புல்னு நம்ம செக்ஷன் 115ல பார்த்திருப்போம். அது மாதிரி ஒரு செக்ஷன். எஸ்டாப்புலுக்கும் இதுக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன வித்தியாசம்னா எஸ்டாப்புல ஒரு நபருடைய அந்த ஆக்ட் இல்லைன்னா ஒமிஷன் இல்லைன்னா அந்த டிக்ளரேஷன் அதன் அடிப்படையில இன்னொரு நபர் அது உண்மை என்று நம்பி ஒரு செயலை செய்து விட்டால் அதனால அவருக்கு ஒரு பாதகம் ஏற்பட்டிருந்தா அப்போ அந்த எவர் ஒருவர் அதற்கான அந்த டிக்ளரேஷன் இல்ல ஆக்ட் இல்ல ஒமிஷனுக்கு காரணமா இருந்தாரோ அவர் என்ன பண்ண முடியாது, மாத்தி கூற முடியாதுங்கிறது எஸ்டாப்பல். பட் வித் ரிகார்ட் டு திஸ் செக்ஷன் 58 ஃபேக்ட்ஸ் அட்மிட்டட் நீட் நாட் பி ப்ரூவ். ஸோ அப்ப இது வந்து ஒரு யூனிலேட்ரல் ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லலாம். எவர் ஒருவர் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்டாரோ அல்லது அதை ஆம் என்று ஒத்துக்கொண்டாரோ எதுல அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் வரும். எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா வித் ரிகார்ட் டு எனி ப்ரொசீடிங் இன் அ கோர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெனன்ட் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு சூட் ஃபைல் பண்ணிருப்பாரு. என்னன்னு இந்த மாதிரி நான் டெனண்டா இருக்கேன், நான் வாடகை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன், நவ் திஸ் பர்சன் இஸ் ட்ரைங் டு எவிக்ட் மீன்னு போட்டிருப்பாரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவர் என்ன போட்டிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா கேஸ் இந்த மாதிரி அட்வர்சரி பொசிஷன்ல ஐ பிகம் த ஓனர் ஆஃப் திஸ் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா அந்த இடத்தோட ஓனரு வெளிநாட்டுக்கோ இல்லை எங்கேயோ போயிருப்பாரு. ஸோ அதை அட்வான்டேஜா எடுத்துட்டு இன்னொரு சூட்டா போட்டிருப்பாரு. அப்ப இதை ஏத்துக்க முடியுமா அப்படின்னா ஏத்துக்க முடியாது. பிகாஸ் ஆல்ரெடி இன் அ ப்ரொசீடிங் பிஃபோர் அ கோர்ட் யூ ஹவ் டேக்கன் அ ஸ்டாண்ட். ஸோ யூ cannot be allowed to disprove the fact which is already admitted in the court in a proceeding. ஸோ இது என்ன செக்ஷன் சொல்லுதுன்னு பார்ப்போம். செக்ஷன் 58 facts admitted need not be proved. No fact need to be proved in any proceeding which the parties thereto or their agents agree to admit at the hearing or which before the hearing they agree to admit by any writing under their hands or which by any rule of pleading in force at the time they are deemed to have admitted by their pleadings, provided that the court may in its discretion require the facts admitted to be proved otherwise than by such admissions அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போ ஒரு வழக்கு சம்பந்தமாக ஏற்கனவே அதற்கு முன்பாக ஒப்புக்கொண்ட ஒரு விஷயத்த என்ன பண்ண முடியாது, நீதிமன்றத்துல மாற்றி பதிவு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இஃப் சம்திங் ஹஸ் பீன் மென்ஷன்ட் இன் த ப்ளீடிங்ஸ். ப்ளீடிங்ஸ் அப்படிங்கிறது என்ன, ஒரு சிவில் கேஸ்ல பிளைண்ட் அண்ட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போத் கான்ஸ்டிடியூட் ப்ளீடிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பிளைண்ட்லயும் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்லயும் நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டோம்னா அதை மாற்றி எடுப்பதற்கு நமக்கு அனுமதி கிடையாது, அதை நீதிமன்றமும் அனுமதிக்காது அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 58. ஃபேக்ட்ஸ் அட்மிட்டட் நீட் நாட் பி ப்ரூவ்ட். சரியா? தென் சாப்டர் 4 இந்த பார்ட் 3 ஆன் ப்ரூஃப் கீழே 4 சாப்டர் இருக்கு. அதுல இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் 3 பார்த்தோம். சாப்டர் 3 பார்த்தோம். இப்ப அதுக்கு நம்ம பார்க்க போறது வந்து சாப்டர் 4. சாப்டர் 4 என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஃப் ஓரல் எவிடன்ஸ். ஸோ ஓரல் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது என்ன நமக்கு தெரியும், அந்த வாய்மொழி சாட்சியங்கள். அப்போ ஓரல் எவிடன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத 2 செக்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு. செக்ஷன் 59 அண்ட் செக்ஷன் 60. செக்ஷன் 59 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா proof of facts by oral evidence. All facts except the contents of document or electronic record may be proved by oral evidence அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. All facts except the contents of documents or electronic records may be proved by oral evidence அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு ஆவணமாக, ஒரு டாக்குமெண்டாக, இல்ல ஒரு எலக்ட்ரானிக் ரெக்கார்டா, ஒரு டேப்லயோ, இல்ல ஒரு ஆடியோ ஃபைலாவோ, ஒரு MP4 அந்த மாதிரி ஒரு இருக்கு அப்படின்னு சொன்னா அதை வந்து மறுதளிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம வந்து ஓரல் எவிடன்ஸ் லெட்டின் பண்ண முடியாது. பிகாஸ் இட் இஸ் ஆல்வேஸ் அன் எஸ்டாப்ளிஷ்டு திங். வாட் வுட் பி வெய்ட் மோர் வெதர் எ வேர்ட் ஸ்போக்கன் ஆர் எ லெட்டர் ரிட்டன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலி த லெட்டர் ரிட்டன் வுட் பி ஹேவிங் மோர் வெயிட்டேஜ். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில நேரங்களில் நாம் எண்ணத்தில் உதிக்கிறத நேரடியாக பேசிடுவோம். ஆனால் ஒரு இதை வந்து எழுத்து வடிவமாக கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அது நம் கையிலிருந்து வார்த்தைகளாக வருவதற்கு முன்பு நம்ம அதை வந்து இது பண்ணி ப்ராப்பரா திங்க் பண்ணி அதை வந்து நம்ம ஏத்துக்கிட்டு தான் அதை எழுதியிருப்போம். அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டல் அக்ரிமெண்ட்ல நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போடுறது இட் வுட் கிவ் மோர் வெயிட்டேஜ் வென் கம்பேர்ட் டு சம் ஓரல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். சரியா? இப்போ நான் வந்து ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன். அதுல என்ன சொல்லி போட்டிருக்கேன், இந்த மாதிரி நான் வந்து லீஸுக்கு 11 மந்த்ஸுக்கு இருக்கேன், லீஸோட அமௌண்ட் 3 lakhs,
நான் காலி பண்ணும்போது அந்த அமௌண்ட்டை குடுத்துடுறேன்னு போட்டிருக்கேன். நாள பின்னாடி லேண்ட்லார்ட் வந்து என்ன சொல்றாரு, இல்ல ஆ இந்த மாரி காலி பண்ணும் பொழுது பெயிண்ட்க்கு அடிக்கிறதுக்கு எவ்வளோ காசு ஆகுதோ, அந்த காச வந்து நான் கழிச்சுட்டு தான் குடுப்பேன் அப்படின்னு சொன்னாருன்னா, தட் ஷுட் பி தேர் வித் ரிகார்ட் டு தட் பர்ட்டிகுலர் அக்ரீமெண்ட். அப்ப அக்ரீமெண்ட்ல இல்லாம இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, ஓரல் எவிடன்ஸா குடுக்க முடியாது அப்படின்னு சொல்றது தான் செக்ஷன் 59. ப்ரூஃப் ஆஃப் ஃபேக்ட்ஸ் பை ஓரல் எவிடன்ஸ். ஆல் ஃபேக்ட்ஸ் எக்ஸெப்ட் த கன்டென்ட்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஆர் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் மே பி ப்ரூவ்ட் பை ஓரல் எவிடன்ஸ். அப்போ இது 2 விஷயங்கள தவிர மற்ற விஷயங்கள் வந்து வாய்மொழி சாட்சியங்களின் அடிப்படையில பண்ணலாம். இதே மாரி ஈக்வலன்ட் ப்ரொவிஷன் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல செக்ஷன் 9. வெதர் எ ட்ரான்ஸ்ஃபர் மே பி டன் பை ஓரல் டிரான்சாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். பட் என்னன்னா, அங்கங்க ப்ரொவிஷன்ஸ்ல என்ன குடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ என்ன குடுக்கப்பட்டிருக்குன்னா, இஃப் த லா கான்டெம்ப்ளேட்ஸ் இட் ஷுட் பி இன் ரைட்டிங் ஆர் இட் ஷுட் பி ரெஜிஸ்டர்ட் ஆர் இட் ஷுட் பி அட்டெஸ்டட் பை விட்னஸஸ் ஆர் இட் ஷுட் பி சஃபிஷியன்ட்லி ஸ்டாம்ப்ட் அண்ட் ரெஜிஸ்டர்ட் அப்படின்னா, கண்டிப்பா அப்படி இருந்தா மட்டும் தான் அந்த ஆவணங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கும். சரியா? அதே மாரி தான் அக்ரீமெண்ட்ஸ், கான்ட்ராக்ட்ஸ் அது கூட ஓரல் கான்ட்ராக்ட்டா இருக்கலாம். பட் என்னன்னா, அத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான அந்த ப்ரொசீஜர் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் டிஃபிகல்ட். சரியா? செக்ஷன் 60 ஓரல் எவிடன்ஸ் மஸ்ட் பி டைரக்ட். செக்ஷன் 59ல என்ன பார்த்தோம்? ப்ரூஃப் ஆஃப் ஃபேக்ட் பை ஓரல் எவிடன்ஸ். ஓரல் எவிடன்ஸ் இஸ் அக்செப்டட் எக்ஸெப்ட் இன் 2 கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத செக்ஷன் 59ல பார்த்தோம். இப்ப செக்ஷன் 60ல என்ன சொல்றோம்னா, மேல சொன்னக்கூடிய அந்த ஓரல் எவிடன்ஸ் எப்படி இருக்கணுங்கிறத சொல்றோம். ஓரல் எவிடன்ஸ் மஸ்ட் பி டைரக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் நாட் மே ஆர் இட் இஸ் நாட் வில் ஆர் இட் இஸ் நாட் ஷால் பட் இட் இஸ் மஸ்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்போ சமரசத்திற்கு இடமில்லாமல் அது நேரடியான ஒரு எவிடன்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்றது தான் செக்ஷன் 60. ஓரல் எவிடன்ஸ் மஸ்ட் இன் ஆல் கேசஸ் வாட் எவர் பி டைரக்ட் தட் இஸ் டு சே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்டிருக்கும். நேரடி சாட்சியங்கள். ஒருவர் ஒரு சம்பவத்தை பார்த்தேன் என்று சொன்னால் அது அவர் தனது கண்களால் பார்த்ததாக இருக்க வேண்டும். ஒருவர் ஒரு சம்பவத்தை கேட்டேன் என்று வாக்குமூலம் கொடுத்தால், சாட்சியம் அளித்தால் அவர் தனது காதுகளால் கேட்டதாக இருக்க வேண்டும். ஒருவர் ஒரு விஷயத்தை உணர்ந்தேன் என்று சொன்னால் அவர் தன் ஐம்புலன்களால் உணர்ந்ததாக இருக்க வேண்டும். அப்ப இதுதான் வந்து என்னது ஓரல் எவிடன்ஸ் மஸ்ட் பி டைரக்ட். அப்போ இந்த மாதிரி இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்ஷன் 60க்கு ஹியர்சே எவிடன்ஸ்னு பேரு. இப்ப நீங்க சில பர்ட்டிகுலர் விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு ஹியர்சே எவிடன்ஸ்ங்கிறது செக்ஷன் 60. ஆனா இந்த டெஃபினிஷன் எப்படி இருக்கு? ஓரல் எவிடன்ஸ் மஸ்ட் பி டைரக்ட்னு இருக்கு. ஹியர்சே எவிடன்ஸ்னா என்னது? செவிவழி செய்தி. இல்லைன்னா நம்ம ஒரு புரளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்ப ஒருத்தருடைய காதுல ஒரு விஷயத்த கேள்விப்பட்டு அதை இன்னொருத்தர்கிட்ட சொல்லும் பொழுது அதற்கு கை, கால்கள், சிறகுகள் முளைக்கப்படலாம். சில நேரங்கள்ல அத்தியாவசியமான தலை கூட வெட்டப்பட்டிருக்கலாம். அதாவது அந்த கருத்துக்கு சொல்றேன். அந்த நபருக்கு இல்ல, அந்த கருத்துக்கு. சோ அதை ஏற்புடையது கிடையாது அப்படின்னு சொல்றோம். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்ஷன் 60க்கு இன்னொரு பேர் என்னது? ஹியர்சே எவிடன்ஸ். ஹியர்சே எவிடன்ஸ் இஸ் நோ எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க என்னைக்காவது ஒரு அப்பீல் கேஸ ஹைகோர்ட்ல ஏர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, வாட் அபௌட் த விட்னஸ் ஆஃப் PW1 அப்படின்றதெல்லாம் கேட்கும்போது, முதல்ல என்ன சொல்லிடுவாங்க? ஹூ ஆர் ஆல் த ஹியர்சே எவிடன்ஸ்ங்கிற விட்னஸ்ங்கிறத சொல்லிடுவாங்க. சோ அதுக்கு எந்த ஒரு கிரெடிபிலிட்டியோ ஆர் ரிலையபிலிட்டியோ குடுக்க மாட்டாங்க. அப்ப அத தவிர்த்து மற்ற சாட்சிகளின் அடிப்படையில தான் ஃபர்தரா அந்த கேஸ என்ன பண்ணுவாங்க? ஹியரிங் எடுத்துப்பாங்க. சரியா? சோ நீங்க இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. அதே மாரி எவிடன்ஸ் ஆக்ட்ல ஆ ஐடென்டிஃபிகேஷன் பரேட் அப்படின்னு சொன்னா செக்ஷன் 9ல வரும். செக்ஷன் 9 வந்து எப்படி ஆரம்பிக்கும்னா, ஃபேக்ட்ஸ் நெசசரி டு இன்ட்ரோடியூஸ் ஆர் நெசசரி ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிற மாரி குடுத்திருக்கும். டு எக்ஸ்பிளைன் ஆர் இன்ட்ரோடியூஸ் நெசசரி ரெலவன்ட் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு குடுத்திருக்கும். அப்ப அதுவே வந்து என்ன கிடையாது, ஒரு ரெலவன்ட் ஃபேக்ட் கிடையாது. பட் ஆனா, அது வந்து ஒரு விஷயத்தை தொடங்குவதற்கோ, அதை பற்றிய ஒரு அறிமுகப்படுத்துவதற்கோ, அது ஒரு அத்தியாவசியமான ஃபேக்ட்டா இருக்கு. செக்ஷன் 9ல வரும். அப்ப ஐடென்டிஃபிகேஷன் பரேட்ன்னு கேட்டா செக்ஷன் 9. அதே மாரி செக்ஷன் 11. செக்ஷன் 11 வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட்ஸ் நாட் அதர்வைஸ் ரெலவன்ட் பிகம் ரெலவன்ட்ன்னு போட்டிருக்கும். அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அலிபி. ALIBI ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் செக்ஷன் 11. அலிபினா எல்ஸ்வேர்ன்னு அர்த்தம். ஒரு நபர் ஒரு குற்றம் செய்யும் பொழுது, நான் அங்கு இல்லை அப்படிங்கிற ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறாருன்னா, அதை நிரூபிக்க வேண்டிய அந்த பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஹூ இஸ் டேக்கிங் த டிஃபென்ஸ் ஆஃப் அலிபி ஆர் எல்ஸ்வேர். ஸோ இந்த மாரி நீங்க செக்ஷன்ஸ்க்கு பக்கத்திலேயே அதை எப்படி காமனா அழைக்கப்படுறாங்க, இல்ல பிராக்டிகலா இருக்கிறாங்கங்கிற விஷயத்த நீங்க என்ன பண்ணணும்? தெரிஞ்சுக்கணும். சரியா? ஆ ஏதாவது நீங்க டைப் பண்ணி காமிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா, உங்களுடைய சாட் பாக்ஸ்ல. ஆ அதாவது இந்த மாரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். அதே மாரி டம்ப் விட்னஸ் அப்படின்னு கேட்டா, எத எழுதணும்? செக்ஷன் 119ல விட் விட்னஸ் ஹூ கேனாட் பி கம்யூனிகேட் வெர்பலின்னு இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பிராக்டிகலா டம்ப் விட்னஸ் என்று அழைக்கப்படும். அதாவது பேச முடியாத சாட்சியம். சரியா?
ஸோ இந்த மாதிரி மற்ற அர்த்தங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். சரி, நம்ம இப்போ மறுபடியும் செக்ஷன் 60க்கு வருவோம். ஓரல் எவிடன்ஸ் மஸ்ட் இன் ஆல் கேசஸ் வாட் எவர் பி டைரக்ட், தட் இஸ் டு சே இஃப் இட் ரெஃபர்ஸ் டு எ ஃபேக்ட் which could be seen, it must be the evidence of witness who says he saw it. அப்போ எவர் ஒருவர் பார்த்தேன் என்று சொல்கிறாரோ அவர் வந்து அதை பார்த்தவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சாட்சியம் தான் எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் பார்த்தேன்னு என்கிட்ட சொன்னாருங்க அப்படின்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இஃப் இட் ரெஃபர்ஸ் டு எ ஃபேக்ட் which could be heard, it must be the evidence of witness who says he heard it அப்படின்னு சொல்றாங்க. அப்போ காது வழியாக நான் இதை கேட்டேன், அவர்கள் 2 பேரும் ஒரு சதி திட்டம் தீட்டுவதை நான் கேட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா, அப்போ அது வந்து அந்த நபர் கேட்டதாக, அவர் தனது காதுகளால் கேட்டதாக இருக்க வேண்டும். If it refers to a fact which could be perceived by any other sense or in any other manner, it must be evidence of witness who says he perceived it by that sense or in that manner. அதான் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ என் 5 புலன்கள்ல நான் வந்து இதை வந்து உணர்ந்தேன், இதை வந்து கேட்டேன், இதை வந்து இது பண்ணேன்னு சொன்னா அவர் நேரடியாக தன் 5 புலன்களால் உணர்ந்ததாக இருக்க வேண்டும். சரியா? If it refers to an opinion on which that opinion is held, it must be the evidence of the person who holds that opinion on those grounds. ஸோ அப்போ ஒப்பீனியன் அப்படிங்கிற போது செக்ஷன் 45ல இருந்து நம்ம பார்த்துருப்போம். செக்ஷன் 50 வரைக்கும் ஒப்பீனியன் அப்படிங்கிற இதை பார்த்துருப்போம். ஒப்பீனியன் ஆர் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் பை எக்ஸ்பர்ட் இஸ் ரெலவெண்ட். அதுக்கு மேல எப்படி ஆரம்பிக்கும் அந்த பர்டிகுலர் 45க்கு மேல when statement made by third persons are relevant அப்படின்னு ஆரம்பிக்கும். அதுக்கு கீழே தான் ஒப்பீனியன் எக்ஸ்பர்ட் செக்ஷன் 45. அதே மாதிரி அதுக்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். சரியா? அப்போ அது வந்து ஒப்பீனியன் அப்படின்னு சொன்னால் அது அந்த நபருடைய ஒப்பீனியனாக இருக்க வேண்டும். அவர் இன்னொருவருடைய ஒப்பீனியனை சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது as per section 60. provided that, இப்ப இந்த 4 விஷயம் சொல்லிட்டாங்க இல்லையா, இதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா provided that அப்படின்னு சொல்லியிருக்காங்க. so there is some proviso. என்னன்னு பார்ப்போம். provided that the opinions of experts expressed in any treatise commonly offered for sale on the grounds on which such opinions are held may be proved by the production of such treatises if the author is dead or cannot be found or has become incapable of giving evidence or cannot be called as a witness without an amount of delay or expense which the court regard as unreasonable. So ஒரு first proviso வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கேட்டகரி ஆஃப் த பர்சன்ஸ் உடைய இதை வந்து எடுத்துக்கலாம். நார்மலி இட் ஷுட் பி given by that expert இல்லையா. அதுக்கு என்ன எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா if that person originally who opined as is no more or இல்ல that expert is no more or he cannot be found or he cannot be able to give witness due to unsound mind or some kind of disease or infirmity or etc. or he maybe went far abroad, that is presence cannot be procured without any inordinate delay அப்படின்னா அத்தகைய சூழ்நிலைகளில் அதை இன்னொரு நபர் கூட அந்த ஒப்பீனியனை ரிலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. Then second proviso to this section 60 provided also that if oral evidence refers to the existence or condition of any material thing other than a document, the court may, if it thinks fit, require the production of such material thing for its inception அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஏதோ ஒரு பொருளை பற்றிய ஒரு விஷயமாக இருந்தால் ஒரு வாய்மொழி ஆவணம், இந்த பொருள் இப்படிப்பட்டது, அது இந்த டைமென்ஷன்ல இருந்துச்சு, இல்ல அதோடைய தன்மை இது அப்படின்னு ஒரு நபர் அதை பற்றி அவர் கருத்தை தெரிவித்தால் அந்த பொருளை நேர்பட பிரசன்ஸ் காமிக்கிறதுக்கு, நேர வரவேற்கிறதுக்கு நீதிமன்றம் விரும்பினால் அந்த நபர் அந்த பொருளை என்ன பண்ணணும், யூ ஷுட் ப்ரொடியூஸ் சச் திங் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிகாஸ் தி கோர்ட் ஷுட் ஃபர்ஸ்ட் என்ஷூர் தேர் எக்ஸிஸ்ட் சச் திங் அப்படிங்கிறத முதல்ல உறுதிப்படுத்தி இல்லையா. அப்போதான் அதை பத்தின தன்மைகளை பற்றி ஒரு ஓரலாக ஒருத்தர் சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியும். அதை வந்து உறுதிப்படுத்திக்கணுங்கிறதுக்காக இந்த ப்ரொவிசோ வைக்கப்பட்டிருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் செக்ஷன் 60. தென் வில் மூவ் ஆன் டு சாப்டர் 5. சாப்டர் 5 சரியா. சாப்டர் 5 இஸ் கொஞ்சம் லென்த்தியான ஒரு சாப்டர். திஸ் இந்த பார்ட் 2ல ஆன் ப்ரூஃப்ல சாப்டர் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் நம்ம ஆக்சுவலா நீங்க டெஃபினிஷன் செக்ஷன்ல பார்த்துருப்பீங்க. எவிடன்ஸ் அப்படிங்கிற இடத்துல எவிடன்ஸ் மேபி ஓரல் எவிடன்ஸ் ஆர் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்துருப்போம். ஓரல் எவிடன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the statement by of the witnesses, அதுதான் ஓரல் எவிடன்ஸ் நார்மலா. அதே மாதிரி டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the contents of the documents. ஏதோ ஒரு எஃப்ஐஆர் இஸ் ஆல்சோ டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். அதே மாதிரி ஒரு கன்ஃபெஷன், அதே மாதிரி 161 ஸ்டேட்மெண்ட், அதே மாதிரி ரீட்ராக்டட் கன்ஃபெஷன் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இது எல்லாமே என்னது, டாக்குமெண்ட் தான், ஒரு கேஸ் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சாப்டர் 5 ஆஃப் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். அதுல செக்ஷன் 61 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் கண்டென்ட்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ப்ரூஃப் ஆஃப் கண்டென்ட்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். ப்ரூஃப் ஆஃப் கண்டென்ட்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். The contents of documents may be proved either by primary evidence or secondary evidence அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி செக்ஷன் 60ல ஓரல் எவிடன்ஸ் மஸ்ட் பி டைரக்ட்னு சொன்னாங்களோ அதே மாதிரி செக்ஷன் 61ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா the contents of documents may be proved either by primary or secondary evidence அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பிரைமரி எவிடன்ஸ்னா என்ன, செகண்டரி எவிடன்ஸ்னா என்னங்கிறது நமக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு பர்டிகுலர் விஷயத்த பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ அது வந்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய செக்ஷன்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். த கண்டென்ட்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் மே பி ப்ரூவ்ட் எய்தர் பை பிரைமரி எவிடன்ஸ் ஆர் செகண்டரி எவிடன்ஸ்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படியும் ப்ரூவ் பண்ணலாம், அப்படியும் ப்ரூவ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கேட்கலாம். த கண்டென்ட்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இஸ் ஆல்வேஸ் நெசசரி டு ப்ரூவ் பை ஆப்ஷன் ஏ பிரைமரி எவிடன்ஸ், ஆப்ஷன் பி செகண்டரி எவிடன்ஸ், ஆப்ஷன் சி எய்தர் பிரைமரி எவிடன்ஸ் ஆர் செகண்டரி எவிடன்ஸ், ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் த அபவ் நன் ஆஃப் த அபவ் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும், ஆப்ஷன் சியை கிளிக் பண்ணணும். சரியா? செக்ஷன் 62 பிரைமரி எவிடன்ஸ் அப்படிங்கறத என்னங்கிறத டிஃபைன் பண்றாங்க. அதே மாதிரி செக்ஷன் 63 செகண்டரி எவிடன்ஸ்னா என்னங்கிறத டிஃபைன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பிரைமரி எவிடன்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். செக்ஷன் 62 பிரைமரி எவிடன்ஸ். Primary evidence means the document itself produced for the inspection of the court அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. எந்த ஆவணம் நேரடியாக நீதிமன்றத்தின் இன்ஸ்பெக்ஷனுக்காக ஒப்படைக்கப்படுகிறதோ that means the original. அதுதான் வந்து அவங்க இப்படி மீன் பண்றாங்க. The primary evidence means the document itself produced for the inspection of the court அப்படின்னு சொல்லப்பட்டு அதுக்கு ரெண்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. எக்ஸ்பிளனேஷன் 1, எக்ஸ்பிளனேஷன் 2. எக்ஸ்பிளனேஷன் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா where a document is executed in several parts, each part is primary evidence of the document அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஒரு டாக்குமெண்ட் பல பகுதிகளில் இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்தின் தொடர்ச்சியாக எ கான்ட்ராக்ட், நொவேஷன், அதே மாதிரி ஒரு வில், ஒரு கொடிசில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதில் சேர்ப்பதற்காக சில பகுதிகளை பின்தேதியிட்டு இன்னொரு ஆவணத்தின் மூலியமாக அந்த ஒரிஜினல் இதோட கண்டினியூஷனா ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா காரிஜாண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அடண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஏதாவது ஒரு பப்ளிக் சர்வீஸ்லாம் எழுதுனீங்கன்னா இந்த வார்த்தைகளை நீங்க கேள்விப்படலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ஒரிஜினல் அட்வர்டைஸ்மெண்ட்டோட சேர்ந்து இதையும் நீங்கள் ஒரு பொருளாக எடுத்துக்க வேண்டும். அதில் ஏதேனும் மாற்றம் இதன் மூலம் செய்யப்பட்டிருக்கலாம், அதில் ஒரு ஏதேனும் ஒரு அடிஷன் செய்யப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. சரியா? ஸோ அப்போ எக்ஸ்பிளனேஷன் 1 என்ன சொல்லுதுன்னா where a document is executed in several parts, each part is primary evidence of the document. Where a document is executed in counterpart, each counterpart being executed by one or some of the parties only, each counterpart is primary evidence as against the parties executing it அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கவுண்டர் பார்ட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சிம்பிள். இப்ப நம்ம பேங்க்குக்கு போறோம், ஒரு கவுண்டர் ஃபாயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுக்குறாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? கவுண்டர் ஃபாயில் அப்படின்னா என்ன? நான் ஒரு 3000 ரூபாய் டெபாசிட் பண்றேன். அப்ப அந்த 3000 ரிசீவ் பண்ணிட்டு ஒரு சீல் போட்டு அதுல ஒரு 3/4 இதை அவங்க வச்சுப்பாங்க, அந்த 1/4 ஒரு சின்ன போர்ஷன் எனக்கு கொடுப்பாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் கவுண்டர் பார்ட். அப்போ தட் கவுண்டர் பார்ட் இஸ் வித் ரிகார்ட் டு தட் பார்ட் விச் எ பர்சன் இஸ் ஹேவிங். பேங்கர் வந்து நான் ஃபில் பண்ண ஒரு பார்ட்டை வச்சுக்கிறாரு இல்லையா? ஸோ அது வந்து பிரைமரி எவிடன்ஸ் ஆஸ் அகேன்ஸ்ட் மீ. அதே மாதிரி நான் வச்சுக்கிட்டேன் இல்லையா, அந்த 1/4 ஆஃப் தட் இது ஒரு சின்ன ஒரு போர்ஷன் கவுண்டர் ஃபைல், அது வந்து இட் வுட் பி கன்சிடர்ட் ஆஸ் அ பிரைமரி எவிடன்ஸ் ஆஃப் with regard to the other party. அதுதான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. Where a document is executed in counterpart, each counterpart being executed by one or some of the parties only, each counterpart is primary evidence as against the parties executing it அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? எக்ஸிக்யூட்டிவ் as against the party executing it அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு நான் வந்து ஒரு பார்ட் கொடுக்குறேன்னா ஃபில் பண்ணி நானே ஒரு பார்ட் ஃபுல்லுக்கு ஃபில் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ அந்த கவுண்டர் பார்ட்டை வச்சுக்கிற நபருக்கு எனக்கு அகேன்ஸ்டா இட் வுட் பி கன்சிடர்ட் ஆஸ் அ பிரைமரி எவிடன்ஸ். சரியா? தென் எக்ஸ்பிளனேஷன் 2 வேர் எ நம்பர் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ஆல் மேட் பை ஒன் யூனிஃபார்ம் ப்ராசஸ் ஆஸ் இன் த கேஸ் ஆஃப் பிரிண்டிங், லித்தோகிராஃபி ஆர் போட்டோகிராஃபி, ஈச் இஸ் பிரைமரி எவிடன்ஸ் ஆஸ் டு த கண்டென்ட்ஸ் ஆஃப் த ரெஸ்ட். பட் வேர் தே ஆர் ஆல் காப்பீஸ் ஆஃப் அ காமன் ஒரிஜினல், தே ஆர் நாட் பிரைமரி எவிடன்ஸ் ஆஃப் த கண்டென்ட்ஸ் ஆஃப் த ஒரிஜினல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒன்றும் கிடையாது, ஒரே ப்ராசஸ்ல பல விஷயம் பல எண்ணங்களில் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் ப்ராடக்ட் ஹாஸ் பீன் மேட் அப்படின்னா
எவ்ரிதிங் வுட் பி எ பிரைமரி எவிடன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதே முதல்ல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஒரே ஆவணத்தை மட்டும் எடுத்துட்டு அதோடைய காப்பியா மற்ற ஆவணங்கள் எடுத்தா தென் இட் இஸ் கால்ட் as செகண்டரி எவிடன்ஸ். எது செகண்டரி எவிடன்ஸ்? த காப்பீஸ் which are made from that one copy, that is one original, it is called as secondary evidence. அதான் அவங்க சொல்றது. ஸோ இப்போ நான் ஒரு ஜெராக்ஸ் ஷாப்ல ஒரு பேப்பரை கொடுத்து அந்த பேப்பரை எனக்கு என்ன பண்றேன், ஒரு 3 ஆவணங்களா எனக்கு ஜெராக்ஸ் போட்டு கொடுங்கன்னு சொல்றேன். அப்போ அது வந்து என்னது பாத்தீங்கன்னா அந்த 3 ஆவணங்கள் வந்து செகண்டரி எவிடன்ஸ் when compared to the one which I gave it that original is a primary evidence. அதே நான் என்ன பண்றேன், ஒரு டிராஃப்டா ஒரு கம்ப்யூட்டர்ல ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் 2 பிரிண்ட் கொடுக்குறேன். அப்போ அந்த 2 பிரிண்ட்டுமே என்னது, பிரைமரி எவிடன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கொள்ளப்படும். பிகாஸ் தட் ப்ராசஸ், தட் அவுட்கம் ப்ராசஸ்ங்கிறது ஒரு யூனிஃபார்ம் ப்ராசஸ், அது ஒற்றை அந்த மெக்கானிசம்ல நடந்தது அப்படின்னா, ஏன்னா அப்போ அதுல மாற்றம் செய்வதற்கோ ஆல்ட்ரேஷன் செய்வதற்கோ வாய்ப்புகள் இல்லை. அதான் சிம்பிள் லாஜிக். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைமரி எவிடன்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் த எவிடன்ஸ் பிரின்சிபிளே பாத்தீங்கன்னா பெஸ்ட் கார்டினல் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க லா ஆஃப் எவிடன்ஸ்ல. எது சிறந்த ஆவணமாக, எது சிறந்த சாட்சியமாக, எவரது வாக்கு மூலம் சிறந்ததாக இருக்கிறதோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுதான் பிரைமரி எவிடன்ஸ் அவுட்வை த செகண்டரி எவிடன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட். சரியா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிரைமரி எவிடன்ஸ்ல எக்ஸ்பிளனேஷன் 2 என்ன பார்த்தோம், where a number of documents are all made by one uniform process, as in the case of printing, lithography or photography, each is primary evidence of the contents of the rest. அப்போ ஒரே யூனிஃபார்ம் ப்ராசஸ்ல பல எண்ணங்களில் பல எண்ணிக்கையில் அதை செய்யப்பட்டிருந்தால் அத்தனையும் பிரைமரி எவிடன்ஸாக கருதப்படும். பட் வேர் they are all copies of a common original, they are not primary evidence of the contents of the original அப்படின்னு சொல்லப்படும். ஒரிஜினல் கிட்ட இருந்து நான் 100 காப்பி போட்டாலும் கூட அந்த 100 காப்பியும் ஒரிஜினலோடு கம்பேர் பண்ண பொழுது ஒரிஜினல் இஸ் a primary evidence, whereas the 100 copies made by that original are all the secondary evidence. சரியா? then section 63. so section 62 என்ன பார்த்தோம், பிரைமரி எவிடன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். பிரைமரி எவிடன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுக்கல, எக்ஸாஸ்டிவா கொடுக்கல. இதுதான் பிரைமரி எவிடன்ஸ்னு சொல்லல. ஒரு செக்ஷன்ல ஒரு விஷயம் எக்ஸாஸ்டிவா இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ்னா அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான். மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ்னு ஒரு வார்த்தை இல்லைன்னா அப்போ அது வந்து எக்ஸாஸ்டிவ், இதுல இருக்கிறது மட்டும்தாங்கிற அர்த்தம் கிடையாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் போன செக்ஷன் 62ல என்ன பார்த்தோம், பிரைமரி எவிடன்ஸ்னா என்னது, ஒரு கோர்ட்டுடைய இன்ஸ்பெக்ஷனுக்கு ஒரு ஆவணத்தை அப்படியே கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா தட் இஸ் த ஒரிஜினல் இட் செல்ஃப் இஸ் ப்ரொடியூஸ்ட் ஃபார் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் த கோர்ட் அப்படின்னா தென் சச் டாக்குமெண்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் பிரைமரி எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? the primary evidence means the document itself produced for the inspection of the court. இப்போ செக்ஷன் 63 செகண்டரி எவிடன்ஸ். செகண்டரி எவிடன்ஸ் மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5 விஷயங்கள் கிளாஸ் 1, 2, 3, 4 and 5 கொடுக்கப்பட்டிருக்கு. கிளாஸ் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா certified copies given under the provisions herein after contained அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சர்டிஃபைட் காப்பி, நம்ம ஒரு காப்பி அப்ளிகேஷன் போட்டு ஒரு கோர்ட்டுடைய ஆர்டரை வாங்குறோம், ஒரு சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல சர்டிஃபைட் காப்பி அப்ளை பண்ணி ஒரு டாக்குமெண்ட்டுடைய இதை வாங்குறோம். அப்ப அதெல்லாம் என்னது, certified copy of a will. இதெல்லாம் என்னது, செகண்டரி எவிடன்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? then class 2 copies made from the original by mechanical process which in themselves ensure the accuracy of the copies and copies compared with such copies அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. so as the name suggests, copies. சரியா? so copies made from the original by mechanical process, ஏதோ ஒரு process மூலியமா, it may be something like a Xerox or photography or some kind of etc ஒரு fax அந்த மாதிரி கூட இருக்கலாம். any mechanical process and அதுல 2 விஷயம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மெக்கானிக்கல் ப்ராசஸ்லயும் செஞ்சுக்கணும் அந்த காப்பி and it should be compared with such copy அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பனா என்ன அர்த்தம், அதாவது செகண்டரி எவிடன்ஸா இருந்தாலும் கூட அதுல எந்த ஒரு மேனிபுலேஷனோ இல்ல ஹியூமன் சேஞ்சஸோ ஒரு ஆல்ட்ரேஷன்ஸோ இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ கிளாஸ் 2 காப்பீஸ் மேட் ஃப்ரம் த ஒரிஜினல் பை மெக்கானிக்கல் ப்ராசஸஸ் which in themselves ensure the accuracy of the copy and copies compared with such copies அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. then class 3 copies made from or compared with the original. copies made from the original or compared with the original அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ கிளாஸ் 1க்கும் கிளாஸ் 3க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ கிளாஸ் 1 வந்து சர்டிஃபைட் காப்பி, கிளாஸ் 2 வந்து ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸ் இன்வால்வ் ஆயிருக்கணும், கிளாஸ் 3 பொறுத்த வரைக்கும்
if it is made from the original or if it is compared with the original, then such copies would be treated as secondary evidence. Then class 4, counterparts of documents as against the parties who did not execute them அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. Counterparts of documents as against the parties who did not execute them. So அப்போ primary evidenceல என்ன பார்த்தோம்? As against the party who execute them, ஒரு counterpart. நான் வந்து ஒரு ஆவணத்துல நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு என்னுடைய எதிர் தரப்பினருக்கும் சேர்த்து நானே அதை ஃபில் பண்ணி அதை கிழிச்சு நான் இன்னொரு நபர்கிட்ட கொடுக்கும் பொழுது அந்த நபர் எனக்கு எதிராக அவர் வந்து அதை வந்து என்ன பண்ணுவாரு, பிரைமரி எவிடன்ஸா கருதுவார் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அதை நானே வைத்து கொண்டால் அது வந்து என்ன வரும், செகண்டரி எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் கிளாஸ் 4, கவுண்டர் பார்ட்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் as against the parties who did not execute them. As against the parties who did not execute them, that is called as secondary evidence. Against the parties who did not execute them, அவர் அதனை அந்த இதை வந்து என்ன பண்ணல, அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணல. he did not execute that counterpart அப்படின்னா then against that party it would be called as secondary evidence. Class 5, oral accounts of the contents of a document given by some person who has himself seen it. Oral accounts of the contents of a document given by some person who has himself seen it. நார்மலா ஒரு will எல்லாம் பாத்தீங்கன்னா that attestation witnesses இருப்பாங்க. When the will is in dispute, then the genuinity of the will would be tested by that person who has given a attestation. இரண்டு பேர் சாட்சியங்களாக ஒரு உயிலுக்கு வந்து சாட்சி கையெழுத்து போட்டிருப்பாங்க இல்லையா, அதை வந்து அட்டஸ்டிங் விட்னஸ்னு சொல்லுவோம். அப்போ அந்த அட்டஸ்டிங் விட்னஸ் கூப்பிட்டு தே ஷுட் மென்ஷன், இந்த மாதிரி இந்த வில்லை எக்ஸிக்யூட் பண்ண இந்த நபர் எனது முன்பால் அவர் இந்த விஷயங்களை அதில் எழுதியிருப்பதை நான் அறிவேன் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய அந்த ஓரல் ஆஸ்பெக்ட் இருக்கு இல்லையா. நார்மலி ஓரல் எவிடன்ஸ் ஆஸ் டு த கண்டென்ட்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஆர் நாட் ரெலவெண்ட் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதற்கு ஒரு விதிவிலக்கு தான் இப்போ நம்ம இதுல பாக்குறது. அதுல என்ன சொல்றாங்க, கிளாஸ் 5ல oral accounts of the contents of a document given by some person who has himself seen it. அப்போ அந்த ஆவணத்தை ஏற்றும் பொழுதோ அதை எழுதும் பொழுதோ அந்த நபர் அதை நேரடியாக பார்த்திருந்தால் அப்போ அவருடைய சாட்சியத்தை செகண்டரி எவிடன்ஸா எடுத்துக்கலாம் ஆஸ் பர் கிளாஸ் 5 ஆஃப் செக்ஷன் 62. ஸோ இது செக்ஷன் 63. ஸோ இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா செகண்டரி எவிடன்ஸ். சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் செகண்டரி எவிடன்ஸ். Then we will move on to section 64, proof of documents by primary evidence. Proof of documents by primary evidence. இது பாத்தீங்கன்னா செக்ஷன் 60 உடைய இன்னொரு பார்ட்டுங்கிற மாதிரி. செக்ஷன் 60ல என்ன பார்த்தோம், ஓரல் எவிடன்ஸ் மஸ்ட் பி டைரக்ட்னு பார்த்தோம். இப்போ செக்ஷன் 64ல proof of documents by primary evidence. Documents must be proved by primary evidence except in the cases hereinafter mentioned அப்படின்னு கொடுத்திருக்கு. அப்ப செக்ஷன் 64ல when there is an option whether a party has to prove the particular content of the document by primary evidence or secondary evidence அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 64 என்ன சொல்லுது, it must be by primary evidence அப்படின்னு சொல்லுது, except with the hereinafter, except in the conditions hereinafter mentioned. அப்ப இதற்கு அடுத்து நம்ம சில விதிவிலக்குகளை பார்க்க போறோம். எப்பெல்லாம் ஒரு நீதிமன்றம் செகண்டரி எவிடன்ஸை ஒரு சாட்சிய ஆவணமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி எதுவும் குறிப்பிடப்படாத பட்சத்தில் நிச்சயமாக ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் மஸ்ட் பி proved by primary evidence அப்படின்னு சொல்றதுதான் section 64. Then section 65, cases in which secondary evidence relating to documents may be given. Cases in which secondary evidence relating to documents may be given. போன செக்ஷன்ல என்ன பார்த்தோம், except hereinafter mentioned only the contents of the documents must be proved by primary evidence னு பார்த்தோம். இப்போ அதுதான் section 65ல என்ன பார்க்குறோம், in what cases secondary evidence relating to documents may be given அப்படிங்கிறத பார்க்குறோம். செகண்டரி எவிடன்ஸ் மே பி given of the existence, condition or contents of a document in the following cases. மூன்று விஷயங்கள். not only content of a documentக்காக செகண்டரி எவிடன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. even an existence of a document, ஒரு ஆவணம் இருந்தது அப்படிங்கிறதுக்காக கூட நீங்க என்ன பண்ணலாம், with regard to existence, condition, சூழ்நிலைகளை நிரூபிப்பதற்காக ஒரு விஷயம் இருந்தது அப்படிங்கிற அதோடைய எக்ஸிஸ்டன்ஸை நிரூபிக்கிறதுக்காக ஆர் கண்டென்ட்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்
இந்த ஃபாலோயிங் கேசஸ் செகண்டரி எவிடன்ஸ் இஸ் அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ஏல இருந்து கிளாஸ் ஜி வரைக்கும் இருக்கு. அது என்ன சார்? செகண்டரி எவிடன்ஸ் மே பி கிவன் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், கண்டிஷன் ஆர் கண்டென்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில நேரங்கள்ல பேரண்ட் டாக்குமெண்ட் வந்து ஒருத்தர்கிட்ட இருக்கும். அந்த பேரண்ட் டாக்குமெண்ட்டை தொலைஞ்சதா இன்னொருத்தர் டாக்குமெண்டேஷன் ரெடி பண்ணி என்ன பண்ணிருப்பாரு, எங்கேயோ கீழே கிடைச்ச அந்த ஆவணத்தை எடுத்திருப்பாரு. ஒரு ஆவணம் கையில அவருக்கு கீழே கிடைச்சிருக்கலாம். சரிங்களா? அவருடைய பேரண்ட் டாக்குமெண்ட் வந்து ஒரிஜினல் ஓனர் கிட்ட இருக்கலாம். இவர் என்ன பண்ணிருப்பாரு, அந்த பேரண்ட் டாக்குமெண்ட்டை தொலைந்ததாக ஒரு ஆவணத்தை உருவாக்கி கொண்டு, இவர் போலியாக அது இருப்பவரின் பெயரிலே ஒரு அடையாள அட்டைகளை பிறப்பித்துக் கொண்டு ஒரு டாக்குமெண்ட் என்ன பண்றாரு, ரெஜிஸ்டர் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது சம்பந்தமான ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் நடக்கும் பொழுது என்ன பண்ணலாம், எக்ஸிஸ்டன்ஸ் நிரூபிக்கிறதுக்காக பேரண்ட் டாக்குமெண்ட் வந்து என்னுடையதுதான் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக ஒரு நபர், அதோட ஒரிஜினல் ஓனர், இது வந்து என்னோட தாத்தா காலத்தில் இது பண்ணது, அவருடைய சர்டிஃபைட் காப்பியை கூட கொண்டு வந்து இது பண்ணலாம். ஸோ வித் ரிகார்ட் டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் வித் ரிகார்ட் டு கண்டிஷன்ஸ் ஆர் வித் ரிகார்ட் டு கண்டென்ட் ஆஃப் டாக்குமெண்ட், இந்த அஃபோர்செட் கிளாஸஸ் ஏ டு ஜி அது வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்றாங்க. எது ஏற்றுக்கொள்ளப்படும்? செகண்டரி எவிடன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படும். கிளாஸ் ஏ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, when the original is shown or appears to be in the possession or power of the person against whom the document is sought to be proved, or of any person out of reach of or not subject to the process of the court, or of any person legally bound to produce it, and when after the notice mentioned in section 66 such person does not produce it. அதாவது ஒண்ணும் கிடையாது, அந்த பிரைமரி எவிடன்ஸ் வந்து என்னிடம் இல்லை, நான் வந்து என்ன பண்றேன், என்னுடைய அட்வர்ஸ் பார்ட்டி கிட்ட இருக்கு. என்னுடைய பிளான்ட ஒருத்தர் டபுள் டாக்குமெண்டேஷன் போட்டாரு. அந்த டபுள் டாக்குமெண்டேஷனை நான் செட்டில் பண்ண சொல்லி கோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்றேன். அப்ப அந்த நார்மலா அந்த டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல. ஸோ அப்ப அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல நான் என்ன பண்ணிருப்பேன், சர்டிஃபைட் காப்பியை வாங்கி டாக்குமெண்டா ஃபைல் பண்ணி இதை செட்டில் பண்ணுங்க, டிக்ளேர் பண்ணுங்க, டு கேன்சல் அண்ட் செட்டில் திஸ் பர்டிகுலர் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத போட்டிருப்பேன். அப்ப அந்த சூழ்நிலையில் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அதுதான் கிளாஸ் ஏ. சரியா? when the original is shown or appears to be, அப்போ நிரூபிக்கணுங்கிற அவசியம் கூட இல்லாது, அதை நான் எடுத்துரைத்தால் போதும். appears to be in the possession or power of the person against whom the document is sought to be proved, or of any person out of reach or of not subject to the process of the court, or of any person legally bound to produce it but he does not produce it. அப்படின்னா இந்த 3 நபர்களிடம் இருக்கக்கூடிய பட்சத்தில் என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த செகண்டரி எவிடன்ஸை ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்றது கிளாஸ் ஏ. தென் கிளாஸ் பி, when the existence, condition or contents of the original have been proved to be admitted in writing by the person against whom it is proved or by his representative in interest அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியால அந்த அட்வர்ஸ் பர்சன் கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட பொசிஷன்லயோ இல்ல பவர்லயோ. ரெண்டாவது கேஸ்ல அவரிடம் இருப்பதாக இருக்கணுங்கிற கூட அவசியம் கூட கிடையாது. ஆனால் தட் அட்வர்ஸ் பர்சன் நோ த கண்டென்ட் ஆஃப் வாட் ஐ எம் அலிஜிங் அப்படிங்கிறது தெரிஞ்சாலே, ஒரு டாக்குமெண்ட்டை பத்தி நான் வந்து என்ன பண்றேன், என்னோட வாதுரையில் தெரிவிக்கிறேன், அந்த வாதுரையின் ஃபேக்ட்ஸ் அவருக்கு தெரிஞ்சிருந்தா தட் இட் செல்ஃப் இஸ் சஃபிஷியன்ட் தட் மை செகண்டரி எவிடன்ஸ் கேன் பி அட்மிட்டட் அப்படின்னு சொல்றாங்க. அதான் கிளாஸ் பி. when the existence, condition or contents of the original have been proved to be admitted in writing by the person against whom it is proved or by his representative in interest. அப்போ அந்த எதிர் தரப்பினரே அப்படி ஒரு ஆவணத்தை வந்து மென்ஷன் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்றேன் இந்த சொத்து என் தாத்தா எனக்கு உயில் எழுதி வைத்தது மூலமாக வந்தது, அந்த உயிலின் ஒரிஜினல் ஆவணம் எங்கேயோ தொலைந்து விட்டது அப்படின்னு சொல்லி நான் ஒரு சர்டிஃபிகேட் காப்பியை கொண்டு வந்து நிப்பாட்டுறேன், இல்ல ஒரு போட்டோ காப்பியை கொண்டு வந்து நிப்பாட்டுறேன். எதிர்த்தரப்பினர் என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து உயில் எழுதி வைத்தார், அந்த தாத்தா அது இவரோட பேரில் தான் எழுதி வைத்தார், ஆனால் அதனுடைய உண்மைத்தன்மை எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது, அவரிடம் தான் அந்த தாத்தா இருந்ததுனால அந்த உயிலை அவர் அன்டி இன்ஃபுளுன்ஸ் மூலியமா அவருக்கு சாதகமாக எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, அப்ப அந்த உயிலுடைய ஒரிஜினல் சப்மிட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. பிகாஸ் சச் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் சச் கண்டென்ட் ஆஃப் த டாக்குமெண்ட் இஸ் known to the opposite party against whom it is to be proved. அதான் வந்து கிளாஸ் பி. சரியா? தென் கிளாஸ் சி, when the original has been destroyed or lost, or when the party offering evidence of its contents cannot for any other reason not arising from his own default or neglect produce it in reasonable time. அப்போ 3 விஷயங்கள் சொல்றது. ஒண்ணு, தொலைந்து விடுவது அல்லது அழிந்து விடுவது அல்லது அவருடைய தவறுதல் இல்லாத காரணத்துக்காக வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக அவரால் ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படின்னா, அப்ப அந்த சூழ்நிலையில் செகண்டரி எவிடன்ஸ் would be accepted அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தட் இஸ் கிளாஸ் சி. சரியா? கிளாஸ் டி,
when the original is such of nature as not to be easily movable. ஒரு பழைய காலத்து மன்னர் காலத்து ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பட்டயமோ இல்ல ஒரு ஆவணமோ அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது, அதை ஈஸியா வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியாது. இட் நீட்ஸ் சம் எக்ஸ்பர்ட் கேர். அப்போ அது வந்து மியூட்டிலேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அதை வந்து என்ன பண்ண முடியாது, எடுத்துட்டு வர முடியாது அப்படிங்கிற பட்சத்துல அப்போ அந்த இதுல செகண்டரி எவிடன்ஸ் இஸ் அக்செப்டபிள். கிளாஸ் டி when the original is of such a nature as not to be easily movable. Then class E when the original is a public document within the meaning of section 74 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எதையெல்லாம் பப்ளிக் டாக்குமெண்ட் சொல்லிட்டு நம்ம இதுக்கு அடுத்து பார்ப்போம். செக்ஷன் 74ல அந்த பப்ளிக் டாக்குமெண்ட் அப்படின்னு சொன்னா அதை பத்தின சில விஷயங்கள்லாம் இருக்கு, அதுக்குன்னு சில ப்ரிசம்ஷன்ஸ் அதெல்லாம் இருக்கு. நம்ம அதெல்லாம் வந்து இனிமேல் தான் பார்ப்போம். ப்ரிசம்ஷன் ஆஸ் டு பப்ளிக் டாக்குமெண்ட், பப்ளிக் டாக்குமெண்ட்னா என்ன, பிரைவேட் டாக்குமெண்ட்னா என்ன அப்படிங்கிறத இனிமேல் பார்ப்போம். பப்ளிக் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசுடைய அந்த சாவரினுடைய ஆக்டை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு டாக்குமெண்டா இருக்கிறத பொதுவாக பப்ளிக் டாக்குமெண்ட்னு சொல்லுவோம். ஆர் இட் மே பி ஆர்டர் ஆர் ஆக்ட் ஆர் பாஸ்ட் பை சம் ட்ரிபியூனல் ஆர் சம் அத்தாரிட்டி ஆஃப் தட் பப்ளிக் நேச்சர். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பப்ளிக் இதுன்னு சொல்லுவோம். அப்போ பொது மக்கள் சார்ந்த, அது அரசு சார்ந்த, அதாவது அரசின் இறையாண்மை சார்ந்த ஆவணங்களை அந்த பப்ளிக் டாக்குமெண்ட்னு செக்ஷன் 74ல சொல்லுவோம். அப்போ அத்தகைய அது ஒரு பப்ளிக் டாக்குமெண்டா இருந்தா அப்போ அதோடைய ஒரிஜினலை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதுதான் வந்து செக்ஷன் கிளாஸ் இ ஆஃப் செக்ஷன் 65. தென் கிளாஸ் எஃப். கிளாஸ் எஃப் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, when the original is a document of which a certified copy is permitted by this act or by any other law in force in India to be given in evidence. அப்போ சர்டிஃபைட் காப்பியை ஒரு ஆவணமாக ஏற்றுக்கொள்ளலாம் என்று ஏதேனும் ஒரு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தால் அப்பொழுது அந்த சர்டிஃபைட் காப்பி பிரைமரி எவிடன்ஸாக எடுத்துக்கொள்ளப்படும். ஈவன் தோ இட் இஸ் அ செகண்டரி எவிடன்ஸ். இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே இட் இஸ் அ செகண்டரி எவிடன்ஸ், பட் it is accepted in the place of primary evidence if the following conditions are fulfilled. அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியா? Then class G, the last class, when the originals consist of numerous accounts or other documents which cannot conveniently be examined in court and the fact to be proved is a general result of the whole collection அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி இட் இஸ் அ வால்யூமினஸ் திங். அப்போ எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியுமா அப்படின்னா அது நீதிமன்றத்தில் பண்ண முடியாது. பிகாஸ் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் அப்படிங்கிறது என்னது, பிரைமரி எவிடன்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம், விச் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை இட் செல்ஃப் டு த இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் த கோர்ட் அப்படின்னு பார்த்தோம். அப்போ கோர்ட் வந்து அதை வந்து பகுப்பாய்வு செய்வதற்கு உகந்த ஒரு நிலை இல்லை அப்படின்னு சொன்னா அப்போ அது சம்பந்தமாக ஒரு செகண்டரி எவிடன்ஸை கொடுக்கலாம். அதுக்கு அடுத்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இன் கேசஸ் ஏ, சி அண்ட் டி எனி செகண்டரி எவிடன்ஸ் ஆஃப் த கண்டென்ட்ஸ் ஆஃப் த டாக்குமெண்ட் இஸ் அட்மிசபிள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏ என்னது, அந்த ஆப்போசிட் பர்சனுடைய பொசிஷன்லயோ பவர்லயோ டாக்குமெண்ட் இருக்கிறது கிளாஸ் ஏ. அதே மாதிரி கிளாஸ் சி என்னது, இந்த ஒரிஜினல் வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு இல்ல லாஸ்ட் ஆயிடுச்சு இல்ல அப்படின்னா என்னுடைய டிஃபால்ட்டோ என்னுடைய நெக்லிஜென்ட்டோ இல்லாம வேற ஏதோ காரணத்துக்காக என்னால ப்ரொடியூஸ் பண்ணலன்னா அது கிளாஸ் சி. அதுக்கு அடுத்து கிளாஸ் டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஈஸியா மூவ் பண்ண முடியாத ஒரு பொருள். அப்ப இந்த மாதிரியான ஆவணங்களாக இருந்தால் அதோடைய கண்டென்ட் இஸ் அட்மிசபிள் அப்படின்னு சொல்றாங்க. எவிடன்ஸ் ஆஃப் த கண்டென்ட்ஸ் ஆஃப் த டாக்குமெண்ட் இஸ் அட்மிசபிள். இன் கேஸ் பி த ரிட்டர்ன் அட்மிஷன் இஸ் அட்மிசபிள் அப்படின்னு சொல்றாங்க. கிளாஸ் பி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு நபர், அந்த எதிர்த்தரப்பு நபர் அதை அட்மிட்டட் இன் ரைட்டிங் வித் ரிகார்ட் டு த கண்டென்ட் ஆஃப் த டாக்குமெண்ட் அப்படின்னு சொன்னா அப்போ அது சம்பந்தமா என்ன தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி தட் கண்டென்ட் இஸ் அட்மிட்டட் இன் ரைட்டிங் பை த ஆப்போசிட் பார்ட்டி. ஸோ த ரிட்டர்ன் அட்மிஷன் இஸ் அட்மிசபிள் வித் ரிகார்ட் டு கிளாஸ் பி. அண்ட் வித் ரிகார்ட் டு கிளாஸ் இ, தட் இஸ் எ பப்ளிக் டாக்குமெண்ட், கிளாஸ் இ. தென் கிளாஸ் எஃப், தட் இஸ் certified copy is acceptable by laws in force. So அப்ப இந்த ரெண்டு கண்டிஷன்ல இருந்தா a certified copy of the document but no other kind of secondary evidence is admissible. So இப்போ இது எல்லாமே என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் ஒரு விஷயத்த அழுத்தி சொல்றாங்க. ஏற்கனவே என்ன சொன்னதாங்களோ அதை அழுத்தி சொல்றாங்க. சரியா? In case G, evidence may be given as to general result of the documents by any person who has examined them and who is skilled in the examination of such documents. So அது ஒரு வால்யூமினஸ் கலெக்ஷனா இருக்கு. அது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தால்தான் ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில் அப்படி ஒரு ஒரு பகுப்பாய்வை செய்த நபரின் சாட்சியத்தை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றதுதான் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன். ஸோ செக்ஷன் 65ல A to G இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுல இருக்கக்கூடிய சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்துக்கு மட்டும்தான்
கண்டென்ட் ஆஃப் டாக்குமெண்டா செகண்டரி எவிடன்ஸ் இஸ் அட்மிசபிள். சரியா? ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் போதும். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ்.